Hi friends, welcome to our channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஹேர் க்ரோத்துக்கான ஒரு சீரம் தான் பார்க்க போகிறோம். இந்த சீரம் நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வரப்போ நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணாட்டியும் உங்கள் முடி வந்து ட்ரை ஆகாமல் நல்லா சாஃப்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் உங்களுக்கு டேண்ட்ரஃப் இஷ்யூ எதுவும் வராமையும் பார்த்துக்கும். இந்த சீரம் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா, வெந்தயம் தேவை, கிராம்பு தேவை, செம்பருத்தி பூ தேவை, கருவேப்பிலை தேவை, நெக்ஸ்ட்டு கருஞ்சீரகம் தேவை. இதை நம்ம எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னா, 2 டம்ளர் தண்ணி கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கப்ப 2 ஸ்பூன் கருஞ்சீரகம், 2 ஸ்பூன் வெந்தயம், 5-6 செம்பருத்தி பூ போட்டுக்கோங்க. அதே மாதிரி 5 கிராம்பு போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு கொய்யா இலை கிடச்சிச்சின்னா கூட அதையுமே யூஸ் பண்ணிக்கோங்க. அது இன்னுமே நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து அந்த தண்ணியோட கலர் சேஞ்ச் ஆகும். இன்னொன்று தண்ணி அப்படியே வற்றும். 2 டம்ளர் இருக்க தண்ணி 1 டம்ளர் அந்த மாதிரி வரும். அப்போ அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த தண்ணியை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அதை நல்லா உங்கள் ஸ்கேல்பில் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. உங்களுக்கு ரொம்பவே ட்ரை ஹேராக இருந்தது அப்படின்னா இந்த சீரம் கூட ஆலிவ் ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை நல்லா கலந்துக்கோங்க. தண்ணியில் ஆயில் கலக்கிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகும். நீங்கள் நல்லா கலந்துக்கிட்டே இருக்கப்ப அது நல்லா கலந்துடும். இப்போ அதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் மாற்றிட்டு நல்லா உங்களுக்கு ஸ்கேல்பில் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கையால் டேப் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரப்ப உங்கள் ஸ்கேல்பில் உள்ள ட்ரைனஸ் எல்லாமே க்யூர் ஆகும். அதுக்கப்புறம் அதாவது ட்ரை ஆகி ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணும். ஹேர் ரொம்பவே சாஃப்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நேச்சுரலாகவே உங்கள் ஹேர் அவ்வளோ ஷைனிங்காகவும் இருக்கும். ஸ்ப்ளிட்டன்ஸ் எதுவுமே வராது. அதே நேரத்தில் உங்கள் ஹேர் நல்லா ஹெல்த்தியாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும். சீப்பை வச்சு சீவுறப்போ முடி வழுக்கிட்டு போகும். அந்த அளவுக்கு உங்கள் முடி இதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகிருக்கு, டேண்ட்ரஃப்னால ஹேர் ஃபால் ஆகிருக்கு அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணும். டேண்ட்ரஃப் க்யூர் ஆகும். அதே நேரத்தில் நிறைய பேருக்கு டேண்ட்ரஃப்லாம் போயிட்டு அந்த இடம் ரொம்பவே இச்சிங்காக இருக்கும். ஸோ அது எல்லாமே க்யூர் பண்ணுறதுக்கு இந்த சீரம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ஆயில் அப்ளை பண்ணலாம் டைம் இல்லை, இந்த மாதிரி வெளியில் இருக்கும் அப்படிங்கிறவங்க இந்த சீரமை நீங்கள் ரெடி பண்ணி பாட்டிலில் வச்சுக்கிட்டு எப்போல்லாம் உங்களுக்கு ட்ரையாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் டிவி பார்க்குற டைம் எப்போல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்கள் ஸ்கேல்பில் படுற மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணும்னு நீடு கிடையாது. ஸோ எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் நல்லா ஸ்கேல்பில் படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா டேப் பண்ணி விட்டு அடிக்கடி நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இடத்துல பேபி ஹேர் க்ரோ ஆகுறத பார்ப்பீங்க. இதை நீங்கள் எந்த விஷயம் ட்ரை பண்ணாலும் தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு 2 டைம்ஸ் அந்த மாதிரி பண்ணிவிட்டு உடனே வரணும் ரிசல்ட்டுனா கண்டிப்பாக வராது. எதையுமே நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப ஆயிலும் அப்ளை பண்ணுங்கள். டைம் கிடைக்கிறப்பெல்லாம் ஆயில் அப்ளை பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுங்கள். நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கப்ப முடி ட்ரையாக தான் ஆகும், ஸ்ப்ளிட்டன்ஸ் வரதான் செய்யும். ஸோ அந்த இஷ்யூலாம் இருக்கக்கூடாதுங்கிறவங்க இந்த சீரமும் அப்ளை பண்ணுங்கள். சீரம் வந்து ஆப்ஷனல் தான். இந்த சீரம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஏதோ ஒரு இடத்துல வெளியில் போகிறோம், அப்போ முடி ரொம்ப ஃப்ரீஸியாக இருக்குது, அது நமக்கு ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த சீரம் யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று என்னென்னா, நமக்கு ஆயில் அப்ளை பண்ண டைம் இல்லை, ஆனால் ஹேர் க்ரோத்துக்கு நம்ம ஏதாவது பண்ணணும், அதுக்காண்டி இந்த சீரம் யூஸ் பண்ணுறோம். அதனால இந்த சீரம் மட்டும் யூஸ் பண்ணால் ஹேர் க்ரோத் இருக்குமா அப்படின்னா அது கிடையாது. ஆயிலும் அப்ளை பண்ணணும், ஹேர் பேக்கும் போடணும். ஜஸ்ட் இது உங்களுக்கு ஒரு ஆப்ஷனல் தான். இதுவும் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான். இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ நல்ல சேஞ்சஸ் இருக்கும் உங்கள் ஹேர் க்ரோத்தில். அதே நேரத்தில் உங்கள் ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கிற இடத்துல இதை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அப்படியே காய விட்டுருங்க. அதுவே காஞ்சிரும். உங்களுக்கு அந்த ஸ்ப்ளிட்டன்ஸ் எதுவுமே வராது. ஹேருமே ட்ரை ஆகாது, ஃப்ரீஸியாக ஆகாது. நிறைய பேருக்கு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்த கொஞ்ச நேரத்துலேயே முடி ரொம்பவே ஃப்ரீஸி ஆகிடும். ஸோ அந்த இஷ்யூலாம் இருக்கக்கூடாதுங்கிறவங்க கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓவராலாக இந்த சீரம் எல்லா ஹேர் டைப்புமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் தொடர்ந்து இதை யூஸ் பண்ணிட்டு வரப்போ உங்கள் ஹேரில் நல்ல சேஞ்சஸை பார்க்கலாம். அதே மாதிரி முடி நல்லா லாங்காக வளரும். முக்கியமாக முடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ரூட்லேருந்தே ஹேர் எண்டு வரைக்கும் முடி நல்லா ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் இந்த சீரம் ரெடி பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஒரு 1 வீக் அந்த மாதிரி நீங்கள் வெளியில் வைக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 15 டேஸ் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா 15 டேஸ் அந்த சீரமை நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்தை 1/2 hour அந்த மாதிரி முன்னாடி வெளியில் எடுத்து வச்சுட்டு அதில் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்புவை டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதுவுமே ரொம்ப எஃபெக்டிவ். நம்ம நார்மலாக ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுறப்ப அந்த ஷாம்புவில் உள்ள ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் நம்ம ஹேரை டேமேஜ் பண்ணும். ஸோ அந்த இஷ்யூ இருக்கக்கூடாதுங்கிறவங்க இந்த சீரமை கூட நீங்கள் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணலாம். ஓவராலாக இந்த சீரம் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரப்போ
நல்ல சேஞ்சஸ் இருக்கும். உங்கள் ஹேர் க்ரோத்தில் ஹேரும் நல்லா ஷைனிங்காகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். எல்லா ஹேர் டைப்புமே யூஸ் பண்ணலாம். சைனஸ் இருக்கவங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இதனால் உங்களுக்கு கோல்டு பிடிக்கும், எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஹோம் ரெமடிஸ் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.